தமிழ்நாட்டின் கடன் தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. நிதி பங்கீட்டில் மத்திய அரசு ஓரவஞ்சனையுடன் செயல்படுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் கூடுதல் துணை மானிய கோரிக்கை மீது விவாதம் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய அதிமுக எம்எல்ஏ தங்கமணி சிஏஜி அறிக்கையை சுட்டிக்காட்டி தமிழ்நாட்டை கடன் சுமையில் திமுக அரசு தள்ளிவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஜிஎஸ்டி குறைப்பு காரணமாக வருவாய் பற்றாக்குறை அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் அரசு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். இதற்கு பதில் கூறிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, மாநிலங்களுக்கு நிதி குறைவதாக வருத்தப்படும் தங்கமணி மத்திய அரசிடம் கூறி நிதியை பெற்று தந்தால் தமிழ்நாட்டிற்கு இந்த கஷ்டம் இருக்காது என்றார். அதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, உங்களது 39 எம்பிக்கள் மூலம் நிதியை பெற வேண்டும் என்றார். இதற்கு பதிலளித்த முதலமைச்சர், தாங்கள் தொடர்ந்து குரல் எழுப்புவதாகவும் வேண்டுமென்றே ஓர வஞ்சனையுடன் பாஜக அரசு செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தை குரல் எழுப்பிவிட்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கிற போது நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்களும் நிதித்துறையுடைய செயலாளர்களும் நேரடியாக சென்று இதை வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்திலே ஒரு ஓர வஞ்சனையோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது தவிர வேறல்ல. நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியை பெற அழுத்தம் கொடுங்கள், அப்பொழுதுதான் கிடைக்கும் என்று இபிஎஸ் கூற, பாஜக கூட்டணியில் இருப்பதால் நீங்களும் வலியுறுத்த வேண்டும் என முதலமைச்சர் பதிலளித்தார். நான் பல முறை டெல்லிக்கு செல்லுகிற போதெல்லாம் பிரதமரை சந்திக்கிற போது இது குறித்து நான் விளக்கி சொல்லியிருக்கிறேன், மனுவை தந்திருக்கிறேன். அந்த பிரச்சனைகள்லாம் சுட்டி காட்டி அதையெல்லாம் மனுவாக தந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, சில நேரம் முதலமைச்சருடைய கூட்டங்கள் முதலமைச்சர் கூட்டங்களை கூட்டுகிற போது கூட அந்த கூட்டத்தில் கூட நான் இதை பற்றி பேசியிருக்கிறேன். எனவே நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் ஒழித்துக் கொண்டு தான் இருக்கிறோம். நீங்களும் கொஞ்சம் இப்போ கூட்டணியில் இருக்கிற காரணத்தினால, கூட்டணியில் புதுசாக நீங்க சேர்ந்திருக்கிற காரணத்தினால நீங்களும் அதை வலியுறுத்த வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கை. தொடர்ந்து பேசிய நிதியமைச்சர், கடன் பற்றி அதிமுகவுக்கு பேச தார்மீக உரிமை இல்லை என்றார். நீங்க வச்சுட்டு போன கடனுக்கு 1.4 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. யார் கடனை பற்றி பேசுகிறீர்கள்? நான் கடனை பத்தி சொல்றேன், உட்காருங்க சார். நான் கடனை பத்தி, நீங்க வச்சிருக்க கடனை பத்தி விவரங்கள் இருக்கு, நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு 2011ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சிக்கு வந்தபோதே 1 லட்சம் கோடி ரூபாய் கடனை திமுக வைத்திருந்ததாக குற்றம் சாட்டினார் இபிஎஸ். இதையடுத்து பேசிய அதிமுகவின் தங்கமணி, கொள்கை வேறு அணுகுமுறை வேறு என்று கூற, அந்த அணுகுமுறையை அடமானம் வைத்துவிடக் கூடாது என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். தகுதியிருந்தும் விடுபட்டவர்களுக்கான மகளிர் உரிமை தொகை எப்போது முதல் வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அளித்த விளக்கமே இது. தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் என்ற பெயரில் தகுதியுள்ள மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இத்தொகையை பெறுவதற்கான விதிகளில் சில தளர்வுகளும் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் விடுபட்டவர்கள் பலர் தற்போது விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் சட்டமன்றத்தில் இது தொடர்பாக விளக்கம் அளித்த துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அடுத்த மாத இறுதிக்குள் விண்ணப்பங்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்படும் என்றார். முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களுடைய அடிப்படையில் தகுதியான மகளிருக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை இந்த மாவட்டத்தின் மூலமாக இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 2023ஆம் ஆண்டு முதல் உரிமை தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஒவ்வொரு மாதமும் சுமார் 1,14,000 மகளிர் பயன்பெற்று வருகின்றனர். சித்த மருத்துவ மசோதா மீது சட்டப்பேரவை மாண்பை குறைக்கும் வகையில் ஆளுநர் கருத்து தெரிவித்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஆளுநரின் கருத்தை நிராகரிக்கும் வகையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானம் பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் தமிழ்நாடு சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட முன்வடிவை மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அறிமுகம் செய்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இந்த சட்ட முன்வடிவு நிதிச்சட்ட முன்வடிவு என்கிற வகைப்பாட்டில் வருவதால் பேரவையில் ஆய்வு செய்வதற்காக ஆளுநரின் பரிந்துரைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டார். இச்சட்ட முன்வடிவில் உள்ள சில பிரிவுகள் குறித்து தங்களுடைய கருத்தை தெரிவித்து அந்த கருத்துக்கள் இச்சட்ட முன்வடிவு பேரவையில் அறிமுகப்படுத்தப்படக்கூடிய நிலையில் பேரவை உறுப்பினருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று தன்னுடைய செய்தியில் குறிப்பிட்டுள்ளார்கள். இது அரசியல் சட்டத்திற்கும்
நமது சட்டப்பேரவை விதிமுறைகளுக்கும் முரணானது. ஆளுநர் அனுப்பிய செய்தியில் இடம்பெற்றுள்ள அவரின் கருத்துக்கள் மற்றும் பேரவையின் மாண்பை குறைக்கக்கூடிய அந்த வார்த்தை அடங்கிய பகுதிகள் நிராகரிக்கப்படுவதாக கூறி தீர்மானத்தை முதலமைச்சர் கொண்டு வந்தார். இது குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அப்பாவு அறிவித்தார். சென்னை புறநகரில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகள் வெள்ளக்காடாக மாறிய காட்சியில்தான் இவை. சென்னையில் நேற்று பகலில் வெயில் சுட்டரித்த நிலையில் இரவில் நுங்கம்பாக்கம், கிண்டி உள்ளிட்ட இடங்களில் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. சென்னை புறநகர் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. அம்பத்தூரிலிருந்து ஆவடி செல்லக்கூடிய சாலையில் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கனமழை வெளுத்து வாங்கியது. அம்பத்தூர் ராக்கெட் திரையரங்கம் சாலை வளைவு பகுதியில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். தீபாவளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து நேற்று மாலை முதலே பேருந்துகள் மற்றும் சொந்த வாகனங்களில் மக்கள் வெளியூர்களுக்கு பயணித்த நிலையில் மழையால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வானகரம் சுங்கச்சாவடியிலிருந்து மதுரவாயில் வரை அணிவகுத்து நின்ற வாகனங்களால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஆம்புலன்ஸ் ஒன்றும் நெரிசலில் சிக்கியது. உதவி பேராசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கான பழைய அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு புதிய அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 204 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த கல்லூரிகளில் சுமார் 7000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதில் 4000 பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு மார்ச்சில் வெளியிட்டது. இந்த நிலையில் இந்த பணியிடங்களுக்கு வெளியிடப்பட்ட அறிவிக்கையை ஆசிரியர் தேர்வு வாரியம் ரத்து செய்துள்ளது. அதற்கு பதிலாக புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் 2708 உதவி பேராசிரியர் காலி பணியிடங்கள் நேரடி நியமன முறையில் நிரப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியிடங்களுக்கு வெள்ளிக்கிழமை முதல் நவம்பர் 10ஆம் தேதி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் கடந்த ஆண்டு அறிவிக்கையின்படி விண்ணப்பித்தவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் 2வது முறையாக விண்ணப்பிப்பவர்களுக்கு தேர்வு கட்டணம் செலுத்துவதில் இருந்து விலக்களிக்கப்படும் என்றும் வயது வரம்பில் தளர்வு வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிறுநீரக முறைகேடு விவகாரத்தில் பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சிறுநீரக முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினார். கவன ஈர்ப்பு தீர்மானம் மீது பதிலளித்து பேசிய மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சிறுநீரக முறைகேடு விவகாரத்தில் புகாருக்குள்ளான திருச்சி, சிதார் மற்றும் பெரம்பலூர் தனலட்சுமி மருத்துவமனைகளின் உரிமங்கள் பாகுபாடின்றி ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எந்த மருத்துவமனையாக இருந்தாலும் அது யாருடையதாக இருந்தாலும் உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய காரணத்தினால் இன்றைக்கு அந்த இரு மருத்துவமனைகளும் அதற்கான உறுப்பு, உடல் உறுப்பு மாற்று உரிமை சான்றிதழ்கள் ரத்து செய்யப்பட்டது.